சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத் தமிழர்களுக்காக தீ குளித்த தியாகிகள், ரீச்சாவில் நினைவிடம். பெண்களை ரகசியமாக படம் பிடித்த தேசிய துடுப்பாட்ட அணி வீரர்கள் 2 கைது. இலங்கை கடற்தொழிலாளர் இந்தியாவில் தாக்கப்பட்ட சம்பவம், தீர்வு இல்லையே போராட்டத்திற்கு அழைப்பு. திருட்டு பொருட்களை தன்வசப்படுத்திய காவல்துறை அதிகாரி கைது, மட்டக்களப்பில் சம்பவம். அணு ஆயுதம் இல்லையென்றால் மட்டுமே ஒப்பந்தம், ஈரானுக்கு நிபந்தனை விதித்துள்ள ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்கள் வாழ்வுக்காக தாயக நிலப்பரப்புக்கு வெளியில் தமிழ்நாடு, மலேசியா, பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் தமது இன்னுயிரை தியாகித்த 26 ஈக்கியர்களுக்கான நினைவாலயம் ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் ஈழத்தமிழர்கள் அனுபவிக்கும் இன்னல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது உயிரை தியாகித்த தியாகிகளை நினைவு கூற வேண்டிய ஈழத்தமிழர்களின் வரலாற்று கடமையை ரீச்சா வளாகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீப்பிளம்புகள் இல்லைன்னு சொல்லி கொண்டு அமைச்சிருக்கிறேன். அதாவது ரீச்சாக்குள்ளே அமைச்சிருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேர் இதில் முட்டி மோதி கொண்டு வருவிலாமே இது ரீச்சாக்கில் வச்சுருங்கள் அது இதுன்னு சொல்லி அதிலெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். போட்டுவார் போற்றட்டும், பொழுதுவார் தூட்டட்டும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பட் என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்யணும்னு சொல்லி எப்போவுமே யோசிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு இறுதி கணக்கில் எங்களால் ஒன்றுமே ஆகாதண்ட நிலையில் ஏராளமான ஆட்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தீயிலே ஆகுதியாக்கி கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அதில் சுவிஸில் முருகதாஸ், இந்தியாவில் முத்துக்குமார் தொடக்கி வச்சது. அப்படியே இந்தியா பூராவும் அது பிறந்து விரிந்து 26க்கும் மேற்பட்ட ஆண் பெண் உணர்வாளர்கள் எங்களோட ஈழ விடுதலைக்காக அல்லது எங்களுடைய போரினுடைய இறுதி கணங்களுக்காக ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தங்களை தீயில ஆறுதி ஆக்கினவன். அவைக்கான ஒரு நினைவிடத்தை ரீச்சாக அமைச்சிருக்கிறேன். ஸோ இதில் யார் என்ன விமர்சனங்கள் வச்சாலும் நான் இதில் திருப்தி அடைகிறேன். என்னுடைய கடமைகள் அல்லது என்னுடைய வாழ்நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். கொழும்பு நாரகன்பேட்டையில் அமைந்துள்ள விடுதியொன்றில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கையின் 19 வயதிற்குட்பட்ட தேசிய துடுப்பாட்ட அணியைச் சேர்ந்து 2 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனியார் விடுதியொன்றில் தாக்கியிருந்த பல பெண் மருத்துவர்கள் தங்கள் அறைகளில் குளிக்கும் போது குறித்த வீரர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தி படம் எடுத்ததாக அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கிணங்க இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் பதிவு செய்த காணொலிகள் ஏதேனும் இணையதளத்தில் பகிரப்பட்டுள்ளதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தலா 5 லட்சம் ரூபாய் தனிநபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நாரகன்பேட்டை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் நபர் அந்த பதவிக்கு எந்த வகையிலும் தகுதியில்லை எனவும் அதனால் திரைசீரியில் காணாமல் போயுள்ள நிதிக்கு அவரை நியமித்த ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் ஆஸ்திரேலியாவில் 15 வருடங்கள் என்ன தொழிலை செய்து வந்தார் என்பதை முடியுமானால் அவர் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திரைசேரியின் $2.5 மில்லியன் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். திரைசேரியில் $2.5 மில்லியன் காணாமல் போயுள்ள நிலையில் இவ்வாறானதொரு சம்பவம் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை எனவும் நிதியமைச்சின் செயலாளர் ஒரு அனுபவமற்றவர் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல தெரிவித்துள்ளார். அவர் ஆஸ்திரேலியாவில் தான் பணியாற்றியிருக்கிறார் எனவும் ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவில் என்ன தொழில் செய்து வந்தார் என்பதை முடியுமானால் தெரிவிக்கட்டும் என தாம் சவால் விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த காலங்களில் அமெரிக்காவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றி வந்த ஒருவரை நாட்டு மக்கள் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள் எனவும் இறுதியில் 1.5 வருடங்களில் கைவிட்டு சென்றார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அதேபோன்று தற்போதைய அரசாங்கத்திற்கு நாட்டை முன்னேற்றி செல்ல தேவையான ஆட்கள் இல்லை எனவும் இவர்கள் சிறு பிள்ளைகள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இவர்களுக்கு அழிவுபடுத்தல், ஆர்ப்பாட்டம் செய்தல் போன்று சிலரை வேலைகளை செய்ய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியமைச்சின் செயலாளரை நியமித்த ஜனாதிபதிக்கு இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவரை நியமிப்பதற்கு முன்னர் அவர் ஆஸ்திரேலியாவில் 15 வருடங்கள் என்ன செய்து வந்தார் என்பதை ஜனாதிபதி தேடி பார்த்து இருக்க வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதே நேரம் அரசாங்கம் போலி வங்கிக் கணக்கு ஒன்றுக்கு பணத்தை வைப்பிலிட்டிருக்கும் விடயத்தில் கண்டுபிடித்திருப்பது சாதாரண எழுதுவிஞர் எனவும் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரும் இதனை கண்டுபிடிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரியபெரும நாடாளுமன்ற நிதிக்குழுவில் முன்னிலையாகாவிடில் நாடாளுமன்ற பொறுமை ஊடாக அவருக்கு தண்டனை வழங்க நிதிக்குழுவின் தலைவர் கர்சடி சில்வாவுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரியபெருமவிற்கு நிதிக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற நிதிக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்தமையை நிராகரித்ததைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெருமவிற்கு நிதிக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற நிதிக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த அழைப்பினை ஏற்று இன்று சமூகம் அளிக்க முடியாது என கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். திரைசேரியிலிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவும் 3ஆம் தரப்பு ஒன்றின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் நாடாளுமன்ற நிலையில் கட்டளைகள் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாதங்கள் சட்டத்தின் கீழ் எவரையும் குழுவிற்கு அழைக்கும் அதிகாரம் தலைவருக்குள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அழைப்பை மீறுவோருக்கு உயர் நீதிமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தின் மூலம் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்தொழிலாளர் இந்திய கடற்தொழிலாளர்களால் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் மேற்கொள்ளப்படும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அத்தனிசில் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தில் இரு நாடும் ஏன் மௌனம் காப்பதாகவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தமிழ் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு மீனவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரை கடும் மோசமான நிலையிலே அவரை அடித்து அவருக்கு தொழில் செய்ய முடியாத நிலையிலே அவரை இழுத்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது அறிய வருகிறது. எனவே இந்த இரண்டு அரசாங்க தலைவர்களும் முன்வந்து அந்த அழைத்து செல்லப்பட்ட இலங்கை தமிழ் மீனவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவருக்குரிய தண்டனை கொடுத்தவர்களுக்கும் இந்திய அரசாங்கம் தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இந்தியாவில் உள்ள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த இலங்கை பிரச்சனைக்கு நான் கடந்த பிப்ரவரி மாதத்திலே கச்சதீவிலே ஒரு போட்டி கொடுத்திருந்தேன். மீனவர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, இது இரு நாட்டு தலைவர்களும் சார்ந்த பிரச்சனை. எனவே இந்த இரு நாட்டு தலைவர்களும் பேசாமல் இருக்கிறது எனக்கு என்ன என்று விளங்கவில்லை. எனவே இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற இலங்கை தமிழ் மீனவர், அதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர். எனவே இந்த தமிழ் மீனவருக்கு எதிராக நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று எடுக்க இருக்கின்றோம் வடகிழக்கு சேர்ந்து. எனவே அதற்கிடையில் நீங்கள் அவரை விடுதலை செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் 33வது சிரார்த்த தினத்தை முன்னிட்டு அவரை நினைவுகூரும் பல்வேறு விசேட ஆன்மீக மற்றும் கௌரவ நிகழ்வுகளும் இன்று முதல் கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 33வது சிரார்த்த தின நிகழ்வுகள் இன்று இடம்பெறவுள்ளது. ஹொனுப்பட்டி ஹங்காராம விகாரையின் பிரதம விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய கிரிந்தே அஸ்ஸஜி நாயக்க தேரரால் நிகழ்த்தப்படும் தர்ம போதனை நிகழ்வு இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஹொனுப்பட்டி ஹங்காராம விகாரையில் இடம்பெறவுள்ளது. நாளை காலை ஹொனுப்பட்டிய ஹங்காராம விகாரையில் மத அனுஷ்டானமும் அன்னதான நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. நாளை காலை 8:30 மணிக்கு கொழும்பு புதுக்கடை உயர் நீதிமன்றத்திற்கு அருகாமையில் அமைந்து காணப்படும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் இடம்பெறும். குறித்த நினைவு தின நிகழ்வுகளில் கலந்து சிறப்பிக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை முழுவதும் அரசியல் கட்சிகள் மே தின ஊர்வலங்களை நடத்த தயாராகி வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கவும் சட்ட ஒழுங்கை பேணவும் மாகாண ரீதியிலான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2026 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ள மே தின பேரணிகள் மற்றும் ஊர்வலங்களுக்காக சிறப்பு போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. அத்துடன் அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் கொழும்பில் மட்டுமல்லாமல் அனுராதபுரம், குருநாகல், கண்டி, மாத்தளை, நுவரேலியா, ரத்தினபுரி, கேகாலை, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பேரணிகளை நடத்த தயாராகி வருகின்றது. இதனால் அமைதியான நினைவு கூறல்கள், தடையற்ற வாகன போக்குவரத்து மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள காவல் நிலையங்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடு, வீதி பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை நடவடிக்கைகளை செயற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளியூர் பேரணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் தளவாட ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட துணை ஆய்வாளர்களுக்கு காவல்துறை தலைமை ஆய்வாளர் உத்தரவிட்டுள்ளார். மிகப்பெரிய கூட்டங்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படும் கொழும்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்படும் பேரணிகளும் ஊர்வலங்களும் போக்குவரத்து திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட வழித்தடங்களில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவு முழுவதும் இயல்பான போக்குவரத்து ஓட்டத்தை பராமரிக்கும் அதேவேளையில் மேதின கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இந்த ஏற்பாடுகளின் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வாழைச்சேனையில் வீடு ஒன்றை உடைத்து திருடிய 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலி மற்றும் 65,000 ரூபாய் பணம் போன்ற திருட்டு பொருட்களை வீட்டில் வைத்திருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்குடா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை பிரதேசத்தில் கடந்த 21ஆம் தேதி வீடு ஒன்றை உடைத்து அங்கிருந்த 65,000 ரூபாய் பணம் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் திருட்டு போயுள்ளது. குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக நாவலடி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் திருடனின் வீட்டிற்கு சென்ற வாழைச்சேனை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்து தற்போது ஐதியாமலை காவல் நிலையத்திற்கு இடமாற்றப்பட்ட காவல்துறை அதிகாரி தான் குறித்த விசாரணைகளை செய்வதாக கூறி திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை வாங்கி எடுத்துக் கொண்டுள்ளார். இதனையடுத்து அதனை காவல்துறை அதிகாரி அவரது நண்பர் ஒருவரிடம் வைத்திருக்குமாறு அந்த திருட்டு பொருட்களை கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த காவல்துறை அதிகாரி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை அதிகாரியை இன்றைய தினம் வாழைச்சேனை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு தண்ணீர் போத்தலை விற்பனை செய்து மாத்தறையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு எதிராக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மீறல்களை ஆதாரங்களுடன் முறைப்பாடு அளிப்பதற்கான தொலைபேசி இலக்கங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையத்தின் கூற்றுப்படி 1 லிட்டர் தண்ணீர் போத்தலுக்கான நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை 100 ஆகும். ஆனால் அந்த பல்பொருள் அங்காடி விலை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி அதை அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளது. மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த குடியுரிமை திருத்தச் சட்ட அதிகாரிகளின் சோதனையில் குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கடை உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பொருட்களை வாங்க முன் அச்சிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை மற்றும் காலாவதி திகதியை எப்போதும் சரிபார்க்குமாறு நுகர்வோருக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் கடமையாற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கான விசேட விழிப்புணர்வு கருத்தரங்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பான புலம்பெயர்வு மற்றும் சட்டவிரோத மனித கடத்தல்களை தடுத்தல் போன்ற முக்கிய நோக்கங்களுக்காக இவற்றை முன்னிறுத்தி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை மாவட்டத்தில் கடமையாற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு சர்வதேச புலம்பெயர் தகவல் மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இடப்பெயர்வு கொள்கை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையத்தின் இணைப்பாளர் முகமது ஷாமிர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. சட்டவிரோத மனித கடத்தல், பாதுகாப்பான புலம்பெயர்வு, தொழிலாளர் இடப்பெயர்வு மற்றும் நியாயமான நெறிமுறை மிக்க ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் தொடர்பான தெளிவூட்டல்கள் நியூசிலாந்து தூதரகத்தைச் சேர்ந்த இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கான முறைசாரா குடியேற்ற தொடர்பு அதிகாரி சோனியா டக்ளஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. அணு ஆயுதங்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் வரை எந்தவித உடன்படிக்கையும் ஈரானுடன் எட்டப்படாது என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானுக்கு சென்று நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பதிலாக தற்போது தொலைபேசி ஊடாகவே பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் ஒரு காகிதத்தை பார்ப்பதற்காக 18 மணி நேரம் வானூர்தியில் பறப்பது தேவையற்றது என தெரிவித்து அவர் தொலைபேசி வழியாக பேசி வருவது மிகவும் வசதியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நீண்ட தூரம் கடந்து வந்துள்ள நிலையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த முடிவை தருமா என்பது தற்போதைய கேள்வி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுமை இழந்து வருவதாக ஈரானிய ராணுவம் எச்சரித்துள்ள சூழலில் ட்ரம்பின் இந்த தகவல் அமைதிக்கான ஒரு சிறிய நம்பிக்கையினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாகவும் அணு ஆயுதங்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் வரை எந்தவிதமான உடன்படிக்கையையும் எட்டப்படாது என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈழத் தமிழர்களுக்காக தீ குளித்த தியாகிகள் ரீச்சாவில் நினைவிடம். பெண்களை ரகசியமாக படம் பிடித்த தேசிய துடுப்பாட்ட அணி வீரர்கள் 2 கைது. இலங்கை கடற்தொழிலாளர் இந்தியாவில் தாக்கப்பட்ட சம்பவம், தீர்வு இல்லையில் போராட்டத்திற்கு அழைப்பு. திருட்டு பொருட்களை தன்வசப்படுத்திய காவல்துறை அதிகாரி கைது, மட்டக்களப்பில் சம்பவம். அணு ஆயுதம் இல்லையென்றால் மட்டுமே ஒப்பந்தம், ஈரானுக்கு நிபந்தனை விதித்துள்ள ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.